நாங்க சொல்ல வந்தது அது கிடையாதுங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்றது ஒரு படத்தோட டைட்டில். கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதான் இப்பெல்லாம் படத்துக்கு படம் வித்தியாசமான டைட்டில் வைக்கிறது ஃபேஷனா போச்சே. இப்போ நம்ம இந்த பட குழுவினரோட பேசிக்கிட்டு இந்த படத்தோட மேக்கிங்கையும் பார்க்க போறோங்க. சரி, இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. முதல்ல அந்த இயக்குனரோட பேரை சொல்றேன். அவர் ஒரு புது இயக்குனர் தாங்க. அவரோட பேர் வந்து பாலாஜி தரணிதரன். ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தோட இந்த படத்தை எடுத்திருக்காரு அவரு. இப்போ அவர் கூட தான் நம்ம பேச போறோம். சார், முதல் கேள்வி உங்கள்கிட்ட இதான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சரி, படத்துக்கு படம் வித்தியாசமான டைட்டில் வைக்கிறது ஃபேஷன், அதெல்லாம் ஓகே. அதுக்காக இவ்வளவு குழப்பமான டைட்டில் வைக்கிறது ஏன் சார் வச்சீங்க? அந்த டைட்டில் ஏன் வச்சேன்னா, ஒரு நாவல் படிக்கிறோம், அதில் நடுவில் கொஞ்சம் பக்கம் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ மேற்கொண்டு படிக்கும்போது நமக்கு அந்த நடுவில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாமல் மேலே படிக்கும்போது நிறையா குழப்பம் வரும், சந்தேகம் வரும். அப்படி ஒருத்தவன் லைஃப்பில் ஏற்படுற குழப்பமும் அந்த குழப்பத்தினால ஏற்படுற சம்பவங்கள் தான் இந்த படம். அப்ப சரியான ஆம்பளையா இருந்தா எங்களை ஃபர்ஸ்ட் பார்ட்டி பார்ப்போம். ஏன் தெரியுமா? சரி, ஆடியா எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம். படத்தோட டைட்டில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப கதையும் வித்தியாசமா தான் இருக்கணும். சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு அவர்கிட்டே கேட்டுருவோமே. இந்த படத்தோட கதை வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி. ரியல் லைஃப் ஸ்டோரினா யாரோட ஸ்டோரினா, நம்ம இந்த படத்தோட கேமராமேன் பிரேம்குமார், அவர் தான் இந்த பசங்க படத்துக்கெல்லாம் கேமராமேன். அவரு லைஃப்ல நடந்த கதை. அப்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆனா இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருக்கு. அதனால படத்துல கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப த்ரில்டா இருப்பாங்க, ஆனா நமக்கு பாக்குறது காமெடியா இருக்கும். இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். என் ஃப்ரெண்டு பகவதின்ட்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு நாள் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு, நீங்க சும்மா கேளுங்க அப்படின்னாரு. சரி, இல்ல படம் பண்ற ஐடியா இல்லை எங்களுக்கு, இல்ல நீங்க சும்மா ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, நீங்க பணம் வேணா சும்மா கேளுங்க, கேட்டு நீங்க எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, யாரு டைரக்டர் கேட்டோம், பாலாஜி அப்படின்னு. யார்கிட்ட ஒர்க் பண்ண? பாலாஜி யார்கிட்டயும் ஒர்க் பண்ணல. சரி, ஓகே, நீங்க வாங்க பாலாஜியா சொல்லுங்க, நான் கதை கேட்கணும்னு ஐ மெட் பாலாஜி. ஸோ நானும் என் பாஸ் விஎஸ் ராஜ்குமார், அவர் 2 பேரும் தான் போயிட்டு அந்த கதையை கேட்டோம். ஸோ கதை ஆரம்பிச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கதை சொல்லி அடுத்த 5 நிமிஷம் எழுந்து இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு ஆஸ்பீஷியஸ் டேவாக பார்த்து வில் சைன் த அக்ரிமெண்ட் அண்ட் வில் ஸ்டார்ட் த மூவி அப்படின்னும். ஸோ அப்படிதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்ததான் நம்ம இந்த படத்தோட ஹீரோவை தான் மீட் பண்ண போறோம். இவர் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற படத்தின் மூலமாக நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் தான். இவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? ரொம்ப சீரியஸான ஃபிலிம், ஆனா பாக்குற நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. சீரியஸா இந்த படம் முடிச்சு வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பார்ப்போம். மற்றபடி இந்த கதையில வந்து ஒரு அழகான காதல் இருக்கு, ரொம்ப அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஜென்ரலாக நம்ம லைஃப்ல வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கும் லைஃப்ல. ஒரு டீனேஜ்ல இல்ல அந்த 20-25 வயசுக்குள்ள ஒரு முக்கியமான பகுதி இருக்கும். அதுல வந்து கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை மறந்துட்டோம், எதையாவது மறந்துட்டோம்னா ஒன்றும் இல்லை, நம்ம சாதனம் வச்சிருக்க பர்ஸே மறந்துட்டோம்னா அதை தேடும். லைஃப்ல கொஞ்சம் பகுதி மறந்துட்டோம், அதை எவ்வளவு தூரம் தேட வேண்டியிருக்கோம். நாங்கள் மாங்க தேடி இருக்கோம். நீங்க பாக்குற எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க கண்டிப்பா. கீழே பார்த்து யாரோ பேமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. சொல்லுங்க, யாரு? நானா? கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வந்துடணும், சபன் பாக்குறேன். சரிங்க, இந்த படத்தோட ரியல் ஹீரோவை இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். என்னங்க, இப்பதான் இந்த படத்தோட ஹீரோ வந்து பேசிட்டு போனாரு, அதுக்குள்ள ரியல் ஹீரோ சொல்றீங்க அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கா?
தான் நம்ம டைரக்டர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாருங்க, இந்த படத்தோட கேமராமேனோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் மையமா கொண்டுதான் இந்த படத்தோட கதையை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்படின்னா ரியல் ஹீரோ யாரு? இந்த படத்தோட கேமராமேன் பிரேம்குமார் தானே? சார், இந்த படத்தோட ஒளிப்பதிவு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான வித்தியாசத்தை கொடுத்திருக்கீங்க சொல்லுங்களேன். ஸோ அந்த காணாமல் போன பக்கம் வந்து ஆக்சுவலாக எனக்கு தான் அது காணாமல் போனது. என்னன்னா இந்த விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னாலுமே எனக்கு இந்த விஷயம் நடந்தது தெரியாது. தெரிஞ்சது வந்து படத்தோட டைரக்டர் பாலாஜி, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னாலும் இந்த படத்தை எடுக்கும்போது உண்மையாக எனக்கு என்ன நடந்தது, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கூட இருந்தவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, நான் எவ்வளோ அவங்கள படுத்தினேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதில் என்னன்னா எப்படி எனக்கு அந்த விஷயம் தெரியாதோ அதே மாதிரி இந்த 3 பேர் தவிர சுற்றி அத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாருக்கும் தெரியாது. ஸோ என்னோட ஃபேமிலியில் இருந்தவங்க யாருக்குமே இந்த இன்சிடென்ட் தெரியாது. ஸோ எல்லாருக்குமே இப்போ தான் தெரிய போது இப்படி ஒரு விஷயம். அதுவும் எனக்கு ஆக்சுவலாக உண்மையாக மேரேஜ் நடக்க போகிற நேரத்தில் இந்த விஷயம் நடந்ததுங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்போ தான் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆனால். ஒரு நாயகன் உதயமாகிறான். படத்தோட ஹீரோ கிட்ட பேசியாச்சு, ரியல் ஹீரோ கிட்ட பேசியாச்சு, டைரக்டர் கிட்ட பேசியாச்சு, அவ்வளவுதாங்க. சும்மா சொன்னேன். நீங்க அடுத்தது யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த படத்தோட ஹீரோயின் தானே. இந்த படத்தோட ஹீரோயின் புதுமுகம், அவங்களோட பேர் வந்து காயத்ரி. அவங்க அவங்களோட கேரக்டர் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோமா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், அதுல காணாம போன கொஞ்சம் பக்கத்துல ஒரு பக்கம் நானு தானா என் கேரக்டர் பேரு. என் கேரக்டர் என்ட்ரி வந்து ஆடியன்ஸ் மட்டுமே இல்ல, படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என் கேரக்டர் என்ட்ரி ஆன அப்புறமா படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அதான் படமே. இது வரைக்கும் பேசினவங்க எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன, படம் ரொம்ப ஜாலியா போகும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதானங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. என்னதான் நம்ம எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் படத்துல நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சீரியஸா இருப்பாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ரசிகர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த ஒரு படத்துக்குமே அவங்களோட வரவேற்பு கண்டிப்பா உண்டு. சரி நேர்களே, ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் வில்லனா மாற ஆசைப்படுற ஒரு காமெடியனை சந்திக்க போறோம். ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது.